பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு நேற்று, இல்லை நீ வந்து லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒருத்தன் பேர் அதில் இருக்கா இல்லையானே கண்டுபிடிக்க முடியல. அவனால் முடியலனாலும் வந்து அவனோட அண்டை வீட்டார்கள் வந்து அவன் பேர் இல்லைன்னா அவனுக்கு பார்த்து சொல்லுவாங்க. அது இல்லாமல் என்ன காரணத்தையும் செத்துட்டானா பர்மனெண்ட்லி டிஸ்பிளேஸ்டா அன்ட்ரேசபிளான்றதை நீ போடணும், 4 நாளைக்கு உள்ளே போடணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இது எலெக்ஷன் கமிஷனுக்கு பெரிய அடி. ஏன்னா ஆணவத்தின் உச்சாணி கொம்பில் நின்று ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு சம்மட்டியால் அடித்த மாதிரி உச்சநீதிமன்றம் தலையில் ஓங்கி குட்டி இருக்கிறது. 8 கோடி வாக்காளர்கள் 65 லட்சம் பேரை நீக்கிறான்னா அங்கே இருக்கக்கூடிய 200 சொச்சம் தொகுதியில் 200 220 தொகுதியில் சராசரியாக 27,000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு காலியாகுது. வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது. அதுவும் 50 ஓட்டு 100 ஓட்டு 200 ஓட்டு 300 ஓட்டுலலாம் தீர்மானிக்கப்படும். ஆகவே 65 லட்சம் வாக்காளர்களை 200 சொச்சம் தொகுதியிலேருந்து நீக்கிறது என்பது வந்து அன்அக்செப்டபிள். அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்திய ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட சவாலாக தான் நம்ம அதை பார்க்கணும். உச்சநீதிமன்றம் நல்லதொரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் இதை ஃபாலோ பண்ணணும்னு நம்ம நம்பலாம். அப்படி பண்ணலன்னா மறுபடியும் போவாங்க, கண்டெம்ட் போடுவாங்க, எலெக்ஷனை நடத்த விட மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த எலக்ட்ரல் பாண்டில் முதல்ல அடம் பிடிச்சிட்டு அப்புறம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் கொடுத்து தான் ஆகணும். சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு எலெக்ஷன் கமிஷன் தானாக நடக்குதுன்னா கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் மூஞ்சில் இப்பயே காரி துப்புறவங்க அப்போ இன்னும் அதிகமான அளவில் துப்புவாங்க.